Hello friends, welcome back to Expert Biz channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பிரேக் ஈவன் பாயிண்ட். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன கவர் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பிரேக் ஈவன் பாயிண்ட்னு என்னென்னு பார்க்க போகிறோம் அண்ட் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம் அண்ட் ஒரு ஃபார்முலா வந்து நீங்களே டிரைவ் பண்ணுற அளவுக்கு சிம்பிளாக இருக்க போகுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட் என்னென்னு பார்க்கலாம். ஸோ அந்த பேர்லேயே இருக்குது பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்னு, விச் மீன்ஸ் அந்த பாயிண்ட்டுக்கு இந்த பக்கம் ப்ராஃபிட் அண்ட் அந்த பக்கம் லாஸ் இருக்கும். ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் வந்து இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் இருக்கும். அதனால தான் அதை வந்து நோ ப்ராஃபிட் நோ லாஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வேறு எதாவது எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ பாயிண்ட் வேர் த காஸ்ட் ஈக்குவல்ஸ் த ரெவன்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு ப்ராடக்ட் நீங்கள் பண்ணுறதுக்காகிற செலவும் அது மூலிமா இப்போ வரைக்கும் வந்திருக்கிற உங்களுக்கான ரெவன்யூ வந்து ஈக்குவலாக இருக்கிற ஒரு பாயிண்ட்டை தான் பிரேக் ஈவன் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. அண்ட் அந்த பாயிண்ட்டுக்கு மேலே நீங்கள் சம்பாதிக்கிறது எல்லாமே உங்களோட ப்ராஃபிட்டு. ஸோ வாங்க ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ மிஸ்டர் ராம் அப்படின்ற ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு எக்ஸிபிஷனில் ஒரு ஸ்டால் வைக்கலாம் டிசைட் பண்ணிட்டாரு. அவர் வந்து ஒரு பர்கர் ஸ்டால் வைக்கலாம் டிசைட் பண்ணியிருக்காரு. ஸோ ரெஜிஸ்டர் பண்ணலான்னு போய் கேட்கும்போது அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து 2000 rupees பே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஒரு பர்கரோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 30 rupees ஆகும் அவரை செய்யறதுக்கு. அண்ட் அதை வந்து அவர் 50 rupeesக்கு விற்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாரு. ஸோ இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட்டில் 2 விதமான காஸ்ட் இருக்குது. ஒன்று வந்து ஃபிக்ஸட் காஸ்ட், இன்னொன்று வந்து வேரியபிள் காஸ்ட். ஸோ ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து ஃபிக்ஸடான ஒரு காஸ்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு கடையை வாடகைக்கு எடுக்கிறீங்கன்னா அந்த கடை மூலிமா நீங்கள் 5000 ரூபாய் சம்பாதிச்சாலும் நீங்கள் அதே வாடகை தான் தருவீங்க. அந்த கடை மூலிமா நீங்கள் 50,000 ரூபாய் சம்பாதிச்சாலும் அதே வாடகை தான் தர போகிறீங்க. ஸோ அந்த காஸ்ட் வந்து ஒரு ஃபிக்ஸடான காஸ்ட்டு. அண்ட் வேரியபிள் காஸ்ட் பார்த்தீங்கன்னா இட் வேரிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எத்தனை அளவுக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து விற்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்கள் காஸ்ட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் கம்மியாக இருந்துச்சுன்னா உங்கள் காஸ்ட்டும் கம்மியாகும். ஸோ அந்த ப்ராடக்ட்டை பேஸ் பண்ணி வேரி ஆகிற காஸ்ட்டு தான் வந்து வேரியபிள் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து ஃபிக்ஸட் காஸ்ட்டா வேரியபிள் காஸ்ட்டா? வாங்க பார்க்கலாம். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸடான 2000 rupees பே பண்ணணும். அதனால வந்து இட்ஸ் அ ஃபிக்ஸட் காஸ்ட். அண்ட் பர்கர் காஸ்ட் ஒரு 30 rupees ஆகுதுல ஒரு பர்கருக்கு, அது வந்து அவர் எத்தனை பர்கர் விற்கிறாரோ அந்தளவுக்கு அது இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ அதனால் அது வந்து ஒரு வேரியபிள் காஸ்ட். ஸோ இப்போ மிஸ்டர் ராம் போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. அண்ட் மிஸ்டர் ராம் ஒரு ஸ்டூடெண்ட்ன்றதால அவருக்குள்ளே ஒரு பயம் இருக்குது. என்னென்னா நான் வந்து பெருசாக ப்ராஃபிட் சம்பாதிக்கனாலும் பரவாயில்ல, பட் எனக்கு லாஸ் வராமலாச்சும் அட்லீஸ்ட் இருக்கணும். ஸோ நான் வந்து மினிமமாக நான் எத்தனை பர்கர் விற்றா எனக்கு வந்து அட்லீஸ்ட் வந்து என்னோட லாஸ் ஃபுல்லாக கவர் ஆகும் அப்படின்றது வந்து அவருக்கு வந்து ஒரு டவுட்டு. ஸோ அவருக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணலாம். இப்போ நார்மலோட ப்ராஃபிட் என்னவாக இருக்கும்? இந்த பர்கர் செலவு விற்கிறத வந்த காசும் அவருக்கு ஆகிற செலவும் மைனஸ் பண்ணால் தான் அவரோட ப்ராஃபிட் கிடைக்கும் இல்லையா? ஸோ 50 - 30 20. இந்த 20 பார்த்தீங்கன்னா அவரோட ப்ராஃபிட் தான். ஸோ இப்போ அந்த 20 அப்போ அவர் எத்தனை பர்கர் விற்றா அத்தனை வந்து ப்ராஃபிட் கிடைக்குமா? இல்லை. ஏன்னா இன்னொன்று ஒன்று இருக்குது, என்னென்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ அந்த 2000 rupees ஃபுல்லாக கவர் பண்ண பிறகு அவர் எவ்வளோ விற்கிறாரோ அதுதான் அவரோட ப்ராஃபிட்டு. ஸோ அப்போ அந்த 2000 rupees டிவைடட் பை அவருக்கு ஒன்றுக்குள்ள எவ்வளோ ப்ராஃபிட் வருது? 20 வருது. ஸோ இஸ் ஈக்குவல் டு 100ன்னு கிடைக்குது. விச் மீன்ஸ் இந்த 100 பர்கர்ஸ் அவர் விற்றா தான் அந்த 2000 rupees கவர் பண்ண முடியும்னு அர்த்தம். அண்ட் இந்த 100க்கு மேலே அவர் எத்தனை வந்து பர்கர்ஸ் விற்கிறாரோ அது எல்லாமே அவரோட ப்ராஃபிட்டில் கவுண்ட் ஆகும். ஸோ இப்போ ஃபார்முலா வந்து நீங்களே பாருங்கள். ஸோ பிஇபி இஸ் ஈக்குவல் டு நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம், 2000 டிவைடட் பை 20 போட்டு தான் 100 கிடச்சிது. ஸோ இந்த 2000 அப்படின்றது என்ன? இட்ஸ் அ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ். அண்ட் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் என்னன்னு பார்த்தோம், நம்ம இட்ஸ் அ ஃபிக்ஸட் காஸ்ட்னு பார்த்தோம் இல்லையா? டிவைடட் பை அந்த 20 என்னது? 50 - 30. இந்த 50 என்னன்னு பார்த்தோம், இட் இஸ் அ செல்லிங் ப்ரைஸ். அப்போ செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் அந்த 30 என்னது? இட் இஸ் அ பர்கர் காஸ்ட். அந்த பர்கர் காஸ்ட் என்னன்னு பார்த்தோம், நம்ம வேரியபிள் காஸ்ட்னு பார்த்தோம். ஸோ அவ்வளோதான், ஃபார்முலா வந்துருச்சு. ஸோ ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு பிஇபி. ஸோ இப்போ வந்து ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ ஸ்டோரி என்ன ஆச்சுன்னு தெரியணும் இல்லையா? ஸோ ஸ்டோரி என்னன்னு ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ராம் வந்து 500 பர்கர்ஸை விற்று செம்மையாக ப்ராஃபிட் பார்த்து சந்தோஷமாக வீட்டுக்கு போயிட்டார். ஸோ இப்போ நீங்களும் வந்து இந்த வீடியோவை விட்டு வெளில போகிறதுக்கு முன்னாடி இந்த பிஇபி கான்செப்டை வந்து ஏதாச்சும் ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள்லையோ இல்லை உங்கள் பிஸ்னஸ்லையோ உங்கள் பேரண்ட்ஸ் பிஸ்னஸ்லையோ அப்ளை பண்ணி பார்த்து அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ ஐ வில் பி மோர் தென் ஹாப்பி டு வியூ தட். அண்ட் நீங்கள் வந்து இந்த சேனலை எக்ஸ்பர்ட் பிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் எக்ஸ்பர்ட் பிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.